நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம குணா இருக்கார்ல, அவர் வந்து எப்படியாவது ஒரு வழியா விஜய்க்கு உதவணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல அவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு எல்லாமே செஞ்சுன்னு இருக்காங்க. அப்படிப்பட்ட நம்ம குணாவை கைக்குள்ள போட்டுன்னு குணா கிட்ட இருந்து இந்த டெண்டரை எப்படியாவது பிடிங்கி இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து செய்யக்கூடாது, இதுல இருந்து குணா விலகணும், உனக்கு விலகிறதுக்கு நான் 10 லட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பேரம் பேச போறாங்க நம்ம ராஜேஸ்வரி. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட நம்ம விஜய் சும்மா இருப்பாரா, இதை போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை போய் என்ன பண்ற உண்டு இல்ல வேற பண்ணு அங்க போய் நின்று இருக்காரு. அந்த சமயத்துல குணாவும் அங்க வராரு. கார்ல நம்ம ராஜேஸ்வரி வராங்க. ராஜேஸ்வரி போயிட்டு இந்த மாதிரி காசெல்லாம் உங்க அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிடுச்சு, இதை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. உடனே பார்க்கணுமே அடுத்த செகண்டே குணா தான் என்ன சொல்ற, உங்க அக்கௌண்ட்டுக்கு ரிட்டர்ன் அமௌண்ட் அனுப்பிச்சிட்டா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன குணா காசு பத்தலையா அப்படின்னு சொல்லிட்டு, எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்க்கு நீங்க காசு பத்தல அது பத்தலன்னு நினைக்கிறீங்களா, என் நண்பனோட கௌரவம் தான் எனக்கு முக்கியம், நீங்க எந்த அளவுக்கு ஒரு பக்கம் என் நண்பனுக்கு குடைச்சல் கொடுக்குறவங்க தெரியும், நண்பன் ஜெயிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு முயற்சி பண்றதையும் தெரியும். ஒருத்தனை எந்த அளவுக்கு நீங்க அடிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவன் மேலும் மேலும் உயரத்துக்கு வந்துட்டே இருப்பான். அப்படிப்பட்டவன் தான் என்னோட நண்பனை நீங்க சரிக்கணும்னு நினைச்சு அதை நான் சும்மா இருக்க மாட்டேன் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குணா மூஞ்சி லட்சம் மாதிரி சொல்லிடுறாரு. அதே சமயத்துல மறுபக்கம் நம்ம விஜய் இதை பார்த்துட்டு போயிட்டு ராஜேஸ்வரி கூட சண்டை போடணும்னு அவருக்கு எண்ணமே வரல. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் நல்ல நண்பன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மனசால ஆறுதல் பட்டு போயிட்டு அவரை கட்டி பிடிச்சிடாரு. உடனே நீ எதுக்குடா கவலைப்படுற, நான் கூட இருக்கேன், உன்னோட நண்பன் நான் இருக்கிற வரையும் யாரா இருந்தாலும் சரி, எந்த கொம்பனா இருந்தாலும் சரி, உன்னை எதுவுமே நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறாரு நம்ம குணா. அதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆனா அதே சமயத்துல மறுபக்கம் நம்ம ரேணுகா இருக்காங்க, அவங்க வந்து ஒரு பக்கம் மூக்கடைச்சு போயிட்டு வீட்டுல தனியா உட்காந்து ஓன்னு கதறி அழுதுன்னு இருக்காங்க. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களோட வாழ்க்கையில அவங்க ஏற்பட்ட கவலைகள், துக்கங்கள், துயரங்கள் எல்லாமே ஒரு பக்கம் எக்கச்சக்கமா இருக்குங்க. 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல, வாழ்க்கை ஃபுல்லா அவங்களுக்கு கவலையில தான் போயின்னு இருக்கு. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு, போன பாதை ஒண்ணு, வந்த பாதை ஒண்ணு, அது போலதான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அதே சமயத்தில் ரேணுகா இருக்காங்களா, அவங்க வந்து விஜய் கிட்ட போயிட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் க்ளோஸ் ஆக ட்ரை பண்றாங்க. ஆனா விஜய் இதுக்கெல்லாம் இடம் கொடுக்கல. நீ என்னதான் உன் பருப்பெல்லாம் வேகாது, நான் என்ன சொல்றேனோ அதுதான் இங்க நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி லட்சம் மாதிரி பேசிட்டாங்க. இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம சோகத்துல வேதனையில கூனி குறுகி அழுந்துட்டு இருக்காங்க. இப்படிதாங்க ஒரு பக்கம் போட்டியும் பொறாமையும் போயின்னு இருக்கு. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கதிரேசன் இருக்கால, அவருக்கு இந்த விஷயம் தெரிய வருது. வந்து ராஜேஸ்வரி கிட்ட ரொம்ப கோவப்படுறாரு. ஏன் ராஜேஸ்வரி எதனால இந்த மாதிரி பண்ண இருக்க, நீ வாழ்க்கையில முன்னேறணும்னு சொல்லிட்டு நீ ஆசைப்பட்டு நீ எதான ஒரு தொழில் பண்ணு, நாங்க யாரும் அதை தடுக்கவும் மாட்டோம், இடைஞ்சலா வரவும் மாட்டோம், ஆனா அடுத்தவங்களோட வாழ்க்கையை நரகத்துல தள்ளணும்னு சொல்லிட்டு ஏன் ஆசைப்பட்டு இருக்க, எதுக்கு உனக்கு இந்த கேவலமான புத்தி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டே கதிரேசா, நீ ஒரு ஆளே இல்லை எனக்கு தெரியுமா, ஃபர்ஸ்ட் நீ வந்து பேசுறன்றதுக்கோசம் நான் இதை விட்டுட்டு ஐயோ நான் பயந்துட்டேன், இதுக்கு மேல இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நான் போக மாட்டேன், எல்லா பிரச்சனையும் பண்ணுவேன், எல்லாத்தையும் நான் தான் பண்ணுவேன், எனக்கு எதிராக யாரு இருக்காங்களோ அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்க விட மாட்டேன், ஒவ்வொருத்தரையும் அடிச்சு 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 எனக்கு கீழே தான் வச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆணவத்தோட சொல்றாங்க. உன்னால முடிஞ்சுதான் பாத்துக்கோ, ஏன் மாப்பிள்ள விஜய், என் விஜய் எப்படி ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் அவர்கிட்ட சவால் வர்றாரு. ஏன்னா இந்த அளவுக்கு பேசுறே, உன் பொண்ணு ரேணுகா இருக்காளே, அவ தன்னந்தனியா அப்ப தவிச்சுன்னு இருக்கா, அந்த சமயத்துல மல்லி வந்து கூட இருக்கா, அந்த மல்லியை துரத்திட்டு உன் பொண்ணுக்கு வாழ்க்கை தர துப்பு இல்ல, நீ வந்து இந்த பேச்சை பேசுறேடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, யாருக்கு எந்த நேரத்துல என்ன கொடுக்கணும் ஏது கொடுக்கணும் எப்ப எதை அமைச்சு தரணும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும், உன்ன மாதிரி ஒன்றும் நான் இல்லை, காரியம் மூஞ்சிதும் காலாவாரி தள்ளுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி லட்சம் மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே முக்கியத்த சாணி எடுத்து நம்ம ராஜேஸ்வரி மூஞ்சி லட்சம் மாதிரி சைலண்டா அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. உடனே அந்த பக்கம் வந்து நம்ம ரஞ்சித் வந்து, ராஜாமா என்னமா ஆச்சு, ஏமா அந்த கதிரேசன் வந்து இப்படியெல்லாம் பேசிட்டு போறான், அவன் ஆணவத்துல ஆங்காரத்துல பேசிட்டு போறான், அதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்கூடாது, இதெல்லாம் நம்ம பெருசா எடுத்து நாம என்ன பண்ண முடியும் சொல்ல பார்க்கலாம், நாம ஜெயிக்க வேண்டிய காலம் வந்துருச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம மேல அடி மேல அடி அடிக்க 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 தான் நம்ம ஜெயிக்கிறதுக்கான காலம் நம்மள நெருங்கி வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அதனால நம்ம எதுக்கும் பயப்பட வேணாம் ரஞ்சிதம், நாம தான் இனிமே ஜெயிக்க போறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கெத்தா மாசா சீன் போட்டு இருக்காங்க. ஆனா அந்த பருப்பெல்லாம் வேகுமா வேகாதா, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத கூடி விரைவில் கூடி சீக்கிரம் குட்டி 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 ப்ரோமோவை பார்த்து நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் ஓரம் ஒதுக்கி வச்சாலும் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மொனகா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து எப்படியாவது அவ உண்மையான ரேணுகா இல்ல, அவ சுடரி அப்படின்ற உண்மையை எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சத்துக்கு போட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவல ஒரு பக்கம் பிளட் ரிப்போர்ட்டுக்கு போறாங்க. பிளட் ரிப்போர்ட்ல போய் பார்த்தா எல்லாமே ஒரு பக்கம் பாசிட்டிவா இருக்கு. இவங்க வந்து கதிரேசனோட பொண்ணு தான் அப்படின்றது எல்லாமே ஆதாரமா ஒரு பக்கம் நிரூபிச்சிடுறாங்க. எப்படி இது சாத்தியம், எப்படி நடந்துச்சு எனக்கு ஒன்றும் புரியல, எல்லாமே ஒரு பக்கம் கரெக்டாக தானே போயிடுச்சு. இதுல யார் வந்து உள்ள புகுந்து இதுல கேம் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கேம் ஆனது ஒரே ஒரு பர்சன் தாங்க. அந்த பர்சன் யாரு, என்ன, எவரு, லொட்டு லொசுக்கு அப்படின்ற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போங்க. அது வேற யாரும் இல்லைங்க, கரெக்டா நம்ம ரகு இருக்காரு, கேட்ட ரகு, அவர் வந்து என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நேரா போயிட்டு சொல்லிடுறான் ஒரே வார்த்தை, இதோ பாருப்பா டாக்டர், உனக்கு தேவையான 10 லட்சம் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், நீ எனக்கு பண்ண வேண்டியது இது ஒரே ஒரு உதவி தான், இந்த உதவியை நீ எனக்கு செஞ்சா உனக்கு தேவையான பணம் உன்னை தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் ஓகே, இந்த டீல் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு தேவையான பணம் எனக்கு வரும்போது நான் எதுக்கு
உங்களை விட்டு வெளியே போகணும், எனக்கு தேவையானது எனக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அந்த இடத்துல இவங்க வந்து மாசா வேற லெவலில் ஒரு பக்கம் கெத்து காட்டிடுறாங்க. இந்த கெத்து ஒரு பக்கம் நிலைக்காதா, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி கரெக்டாக நம்ம நாகு இருக்காங்களா அவங்க வந்து வீட்டுக்கு வராங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நாகும் பாபு தான் வராங்க, ஒரு பக்கம் தட்டு பழம் எல்லாமே எடுத்துன்னு வராங்க. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சுங்க. அதுக்கு வந்து இப்போ வந்து கல்யாண நாள் வந்திருக்கு, அதனால இவங்களை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையோட வந்திருக்காங்க. ஆனால் அந்த சமயத்தில் ஒரு பக்கம் ரேணுகா இருந்து மூச்சை தூக்கி வச்சுன்னு ஓரமாக உட்காந்து இருக்காங்க. ஐயோ என் கண் முன்னாடியே என் புருஷனை இன்னொருத்தி அபகரிக்க பார்க்குறாளே, இதை பார்க்கும்போது எனக்கு ரத்த கண்ணீராக வருது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டும் நீ அவளுக்கு கொண்டாட்டியே இல்லை, நீ யாரே ஒருத்தி, நீ வந்து இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதை பார்க்கும்போது எங்களுக்கு தான் ஒரு பக்கம் ரத்த கண்ணீராக வருது. நம்ம ரேணுகா எப்படியாவது உயிரோட இருந்திருந்தா சந்தோஷம் தாங்க. ஆனால் ரேணுகா போல வந்து இந்த வீட்டை ஒரு பக்கம் ஒழிச்சு இந்த காசெல்லாம் சுருட்டுன்னு போகணும்னு நினைக்கிறேன். உன்ன மாதிரி கேவலமான ஒரு கேவலவாதி இந்த வீட்டுக்கு இருக்கிறது ஒன்று, இல்லாமல் இருக்கிறது ஒன்று. அதனால எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் அசால்ட்டாக ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு புரிஞ்ச கதை தான். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க, எப்படியெல்லாம் கொண்டு போறாங்க, இந்த ரேணுகாவை சீக்கிரம் அடிச்சு வீட்டை விட்டு துரத்துவாங்களா துரத்த மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா அப்படின்ற முக்கியமான இம்பார்ட்டண்டான தகவல் விஷயங்கள் தாங்க நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு விஷயத்தையும் 1 by 1 பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.